ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பிஜென்சி தமிழ். டுடே நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு பெட் வாங்கியிருக்கோம். இந்த பெட்டை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புதுசாக பெட் வாங்கியிருக்கோம், என்னதோ ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம ஏற்கனவே வாங்கணும்னு நினச்சது தான். அதுக்காண்டி தான் இந்த கேஜி நான் செட்டப் பண்ணது. கைஸ், லவ் பேர்ட்ஸ் தான். ஃபைனலி வந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் வாங்கியாச்சு. நான் வந்து நல்ல கலராக தான், பச்சை கலராக பார்த்து வாங்குவோமே, பச்சை கலராக பார்த்து நல்ல கலராக தான் வாங்கியிருக்கேன். இந்த சைடு நிற்கிறது மேலு, லெஃப்ட் சைடு நிற்கிறது மேலு, ரைட் சைடு நிற்கிறது ஃபீமேலு. இதை பார்த்துக்கோங்க, அது மேல், இட்ஸ் ஃபீமேலு. நான் என்னோடய ட்ராவல் கேஜில் தான் கொண்டு போய் இந்த லவ் பேர்ட்ஸை வாங்கிட்டு வந்தேன். நல்ல ப்ரீடிங் பேர் தான் இது ரெண்டுமே. சரி, நம்ம பார்க்கவும் கலரும் நல்லா இருந்துச்சு. சரி, இந்த பேர்டு தான் ரொம்ப நல்லா ஆக்டிவாக அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இந்த பேடை இந்த பேடை வாங்கியாச்சு. இதோட ரேட் எவ்வளோன்னு நான் வீடியோ கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கப்போ சொல்கிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட கேஜ் வந்து நம்ம எந்த கேஜில் லவ் பேர்ட்ஸ் வைக்க போகிறோம்னா, கைஸ், நம்மளோட லவ் பேர்ட்ஸ் நம்ம இங்கே இந்த கேஜில் செட்டப் பண்ண போகிறோம். இந்த கேஜில் வந்து என்னடா ஏற்கனவே வச்ச மாதிரி இருக்குது, பாட்டெலாம் வச்சுருக்குன்னு பார்க்காதீங்க. இதில் வந்து ஏற்கனவே வந்து நான் முதல்ல லவ் பேர்ட்ஸ் வந்து அந்த ஒரு பாட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக மேலே தான் குறிச்சி வச்சுருக்கு. உள்ளெல்லாம் எதுவும் எக் அந்த மாதிரி வைக்க அப்படி வச்சுன்னா புது பாட்டுக்கு இப்படி வாங்கியிருப்பேன். இந்த பாட்டு புதுசு தான், நான் அப்போ கட்டினேன். அதை கட்டி அப்படியே வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு புது பாட்டு வாங்கினேன், 2 பாட்டை கட்டிட்டேன். இது வந்து நம்ம எப்போயோ கட்டினேன், ஆதி காலத்தில் கட்டின தண்ணிலாம் உள்ளே இல்லை. அதை வந்து க்ளீன் பண்ணி மாட்டோன்னே ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபீடர் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபுட் ஃபீடர் வந்து நான் வாங்கி இதுக்குள்ளே போட்டேன். ஒரு ஃபுட் ஃபீடர் போய் நல்லா பெரிய ஃபீடராக வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு ஃபீடரு. ஃபீடர் வந்து புது ஃபீடர் வாங்கினேன். இந்த ஃபீடருக்குள்ளே இருக்கிறேன் பொறிக்கல அதெல்லாம் கிடந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. ஃபீடரும் சைஸும் பெருசாக இருக்குது. இந்த ஃபீடர்லாம் பாருங்கள், சின்ன ஃபீடராக தான் இருக்குது. இது வந்து பெரிய ஃபீடராக தான் இருக்குது. சரி, அதான் நம்ம வந்து இந்த ஃபீடரை வாங்கியாச்சு. நம்ம 2 ஃபீடர் வாங்கினோம். ஒரு ஃபீடரோட ரேட் 25 ரூபா வாங்கினோம். 2 ஃபீடர் 50 ரூபா. நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஃபீடரே 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கு இந்த ஃபீடர் வாங்கினேன். இந்த ஏற்கனவே இதுக்குள்ளே தினெல்லாம் கிடக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீடர் நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கு இந்த ஃபீடர் வந்து ரொம்ப ஒர்த்து. பார்த்தீங்களா எவ்வளோ சைஸும் பெருசாக இருக்குது, நல்லா ஒர்த்தாகவும் இருக்குது. சரி, வந்து நம்ம இப்போ இந்த கேஜில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லவ் பேர்ட்ஸ்க்காண்டி ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை மாற்ற போகிறேன். ஆஃப்டர் வந்து ஃபுட் வைக்க போகிறேன். அவ்வளோதான், இப்போ எதுவும் பண்ண போகிறது இல்லை. பண்ணிவிட்டு நம்ம லவ் பேர்ட்ஸ் உள்ள வரேன். அதை அப்படியே நீங்கள் எப்படி பாருங்கள். கைஸ், வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து வச்சு முடிச்சுட்டேன். கரெக்டாக தண்ணி செட் பண்ணிட்டேன். இப்போ ஃபுட்டு மட்டும் வந்து நான் இப்போதைக்கு வந்து பழைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிலே வச்சுருவேன். அதாவது பெரிய பாக்ஸ் தான் வந்து கம்பி வந்து நான் அறுத்து விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் அது மாதிரி வந்து இந்த பக்கம் அறுக்கணும். சரி, இப்போதைக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் தான் சின்ன இதே போதும். அது இப்போ நம்மளுக்கு யூஸ்னால் வந்து நான் பெருசாக இந்த பக்கம் வேறு ஏதாச்சும் வைக்கிறப்ப இந்த கொஞ்சம் பீட்ரூட் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வைக்கிறப்ப அதை பாக்ஸ் வச்சு வைப்போம்னு விட்டுட்டேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேஜ் இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல கேப் இருக்காது, ஃபுல்லாக மூடியே இருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் இந்த கேஜ் நான் மேக் பண்ணது நான் தான். இந்த கேஜ் வந்து எப்படி மேக் பண்ணணுன்னா, வீடியோ வந்து மேலே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு வரேன், பார்த்துக்கோங்க இந்த கேஜ் எப்படி மேக் பண்ணுறது. நான் அப்படியே இதே சைஸ்லாம் இந்த கேஜை மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே அங்கங்கே கேப் ஒழுகுது. அதனால் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, இது போன எனக்கு ஒரு மிஸ்டேக் ஆச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக எங்கள் வீட்டில் ஒரு கம்பி கிடந்துச்சு. அந்த கம்பி வச்சு இப்படி கட்டிட்டேன். இப்படி கட்டிட்டு இது அப்படி வச்சா போதும். இதை வச்சு மேலே வச்சு இதை வச்சு மூடிடுவேன். கைஸ், நான் பாருங்கள், இந்த அப்படியே மூடிடலாம். இப்படி மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி. லவ் பேர்ட்ஸு ஃபிஞ்சஸோ ஏதோ உட்காந்து இந்த வழியை வந்து வெளியே வராமல் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து உள்ளே வந்து இந்த கேஜ் ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கிறனால ஆஃப்டர் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சின்ன பசங்களோ யாராச்சும் வந்து இந்த லவ் ஷூஸ் பார்க்குறேன்னு இப்படி ஏதாச்சும் கேஜ் இப்படி திறந்து விட்டாலோ, இப்படி திறந்துருச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்களா, அப்படி வந்து இது லாக்காக இருக்கும். இது இப்படி அவங்க இப்போ எடுத்து இப்படி பார்த்தா கூட இப்படி பூனது அதாவது ஆட்டோமேட்டிக்காக மூடிடும். அதனால் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டு. சரி, அதுவும் இதில் வந்து என் கேஜில் கேப் இருக்குது. எனக்கு போனாடி ஒரு மிஸ்டேக் ஆச்சு. அந்த மிஸ்டேக் அப்படியே இந்த வழி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்படியே இந்த ஷேப்பில் தான் அப்படி கடந்துச்சு. இந்த கம்பி அப்படியே போட்டேன். கரெக்டாக தான் இருக்குது. 3 நாளும் கரெக்டாக தான் மூடுது. அப்படியே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சு நீங்களும் உங்கள் கேஜில் இந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கேஜெலாம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்காது. ஏன்னா டைட்டாக வந்து போட்டிருப்பாங்க. அதனால் வந்து கேட்ச் ஆகாது. இந்த வந்து மெஸ் வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் டவுன் தான். அம்முன்னா அமைங்கிடும் மெஸ்ஸு. அதனால் அந்த மெஸ்ஸில் அப்படி ஆகும். நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படி வச்சு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸ் மட்டும் தான் உள்ளே எடுத்து விடணும். வந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் உள்ளே வர மாதிரி ஒரே ஒரு சேஞ்ச். அது என்ன சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிறது வந்து நான் வந்து கட்டை வச்சுட்டேன், வந்து கம்பி வச்சுருந்தேன். அந்த லவ் பேர்ட்ஸ் கால் வந்து வழுக்குது. இந்த பாருங்கள், இந்த கம்பி தான் நான் முதல் வச்சுருப்பேன்.
இப்போ வந்து அது என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக மாப் கிடந்துச்சு. மாப் வந்து போயிடுச்சு. இந்த கட்டை மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, கட்டை வைக்க கால் வைக்க க்ரிப்பாக இருக்கும். அதனால் கட்டையை வச்சு விட்டேன். இந்த கம்பி வந்து கம்பி வைக்கிறனால அது என்ன தான் அது இந்த வழுக்கி அது கீழே விழுகிற மாதிரி வச்சு போனோம். ஒரு வாட்டி நான் வைக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஆஃப்டர் என்ன பண்ணேன்னா கம்பி நம்மளுக்கு தேவையில்லை வேஸ்ட் அப்படின்னு கம்பியை கழட்டி போட்டு அந்த கட்டையை வச்சிட்டேன். இப்போ கட்டினா லவ் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம லவ் பேர்ட்ஸோட கேஜ் செட்டப் ஃபுல்லாக ஓவர். இப்போ லவ் பேர்ட்ஸ் முடித்துக்கு உள்ள ஒரு வேலை தான் கைஸ். நம்ம லவ் பேர்ட்ஸ் உள்ளே விட்டுருவோம். இந்த ஒரு நல்லா பார்த்துக்கோங்க லவ் பேர்ட்ஸை. அதுக்கு வந்து ஒரு நியூ லைஃப் நியூ பிகினிங் உள்ள விட்டாச்சு. உள்ளே விட போகிறோம் கைஸ். நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து நல்லா பறக்கிறோம். ஃபுல்லாக விட்டோடனே பறந்துக்கிட்டு இப்போ இது கம்பி மேலே ஏறி நிற்கிறாங்க. இந்த மேல் இது ஃபீமேல் பார்த்தீங்களா. இப்போ ஆஃப்டர் இதுக்கு தண்ணின்னு இல்லாமல் வச்சு ஃபுட்டு மட்டும் தான் வைக்கணும். இது கொஞ்சம் இப்போ வந்து ரிலாக்ஸ் ஆகணும். நம்ம பேர்ட்ஸ் ட்ராவல் ஆகி நம்ம கொண்டு வந்துருக்க அவ்வளோ தூரம் கொண்டு வரப்போ அந்த பேர்ட்ஸுக்கு என்ன இருக்கும்னா கொஞ்சம் பயந்துருக்கும். அதை கொஞ்சம் விட்டோம்னா அந்த பேர்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிரும். இப்போ வந்து நம்ம அந்த ஃபுட்டு வைப்போம். இந்த ஃபுட்டு தினை தான். இந்த தினை வந்து நான் வந்து ப்ரீடிங் ஃபுட்டு வந்து நம்ம முட்டை நம்ம கலந்து இதை பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு தெரியும். ப்ரீடிங் ஃபுட்டு. இந்த ப்ரீடிங் ஃபுட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படி தெரிஞ்சால் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பஜ்ஜிஸுக்கு எல்லா பேர்ட்ஸுக்கும் வைக்கலாம். இந்த ஃபுட்டு தினை சாப்பிட்ற எல்லா பறவைகளுக்கும் இதை வைக்கலாம். சூப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து எதுக்கு நான் இதை வைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே இதோட இதில் வந்து கொஞ்சம் கேல்சியம் சத்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் பேர்ட்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தால் கூட சாப்பிட்றப்போ கொஞ்சம் பேர்ட்ஸ் தெம்பாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வைக்கிறோம். நம்ம சொல்ல வச்சிடுறேன் கைஸ். உள்ள வந்து ஃபுட்டே வச்சாச்சு. அது மேலே நிற்கிது. கொஞ்சம் அதுக்கு ஒரு 1 hour 2 hour ஆகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் இதாக நம்ம கேஜ் கொஞ்சம் செப்டிட்டு ஆயிரப்பறம் கொஞ்சம் நிற்கும். இந்த ஒன்று இறங்குது. சரி கைஸ், நம்மளோட நியூ பெட்டி தான். பெட்டு வாங்கியாச்சு அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லவ் பேர்ட்ஸோ மேலே இருக்க ஃபிஞ்சஸ் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. நம்மளோட இதோட லிங்க் கூட தரேன். ஃபிஞ்சஸ் நம்ம வாங்கினது வைக்க செட் பண்ணுறதுலாம் ஈஸி தான். ஃபிஞ்சஸ்லாம் வச்சு வளர்க்குறது. லவ் பேர்ட்ஸும் நம்ம ரொம்ப வளர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 years நம்ம லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருக்கோம். அதனால் லவ் பேர்ட்ஸ் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். லவ் பேர்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம சேனல் வந்து இப்போ இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு எல்லோரும் ரொம்ப நன்றி. ஆஃப்டர் வந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்னும் நம்ம பேர்ட்ஸ் பற்றியோ பெட்ஸ் பற்றியோ இன்னும் நல்லா குட் கண்டென்ட் போடுவோம். அந்த கண்டென்ட் உங்களுக்கு தெரியுமா நம்ம சேனல் கீழே இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, நீங்கள் வளர்க்கலாம் கூட சரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து தேவைப்படுதும், ஏன்னா அவங்களுக்கு வந்து வளர்க்குறதுக்கு தெரில, இப்போ தான் பிகினராக இருக்காங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. புறா பற்றியோ லவ் பேர்ட்ஸ் பற்றியோ காக்டெயில் பற்றியோ ஃபின்ச்சஸ் பற்றியோ நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்போம். சரி கைஸ், டாடா பாய். அவ்வளோதான் வீடியோ.